Welcome to Sai Tech Info channel, my dear students. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோவில் பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கும், அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே பைஹார்ட் பண்ணி அப்படியே போடுவாங்க. ஸோ எல்லா ஈக்குவேஷன், நிறைய கெமிஸ்ட்ரினாலே நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போடுறது, பைஹார்ட் பண்ணி போடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஸோ அதுக்காக லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு அல்ஜிப்ரைக் டெக்னிக் அடாப்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பேலன்சிங் அ கெமிக்கல் ஈக்குவேஷன். நார்மலாக எலிமெண்ட்டு அது என்னன்றது ரியாக்டன்ட்லேயும் ப்ராடக்ட்லேயும் பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கப்புறம் தட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இது எஸ்பெஷலி ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா அந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அதை அடாப்ட் பண்ணி போடலாம். ஸோ இது வந்து இதை பற்றி நல்ல டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் எப்படி பண்ணலாம். அதே மாதிரி ஹாஃப் செல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், தட் இஸ் அயான் எலக்ட்ரான் மெத்தட். ஸோ அந்த பேசிஸ்லேயும் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்டு தெரிஞ்சால் தான் கெமிக்கல் ஈக்குவேஷன் பண்ண முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. ஆஃப்டர் ஆல் தட் இஸ் ஒரு மேக்ஸை வச்சுக்கிட்டும் நம்ம வந்து இதை பண்ண முடியும். ஸோ மேத்தமேட்டிக்கலாக அதை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பேர் கூட சூட்டியிருக்கேன், அல்ஜிப்ராவும் கெமிஸ்ட்ரியும் சேர்த்து கெமால்ஜிப்ரா மாதிரி நம்ம அதை டீல் பண்ணலாம். ஸோ அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கேட்டிருந்தாங்க இந்த ப்ரீவியஸ் வீடியோ. அந்த ஒரு ஈக்குவேஷன் தான் பண்ண முடியுமா, இல்லாட்டினா எந்த ஈக்குவேஷன் வேணாலும் பண்ண முடியுமா? ஸோ எந்த ஈக்குவேஷன் வேணாலும் இந்த அல்ஜிப்ரைக் மெத்தடில் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கிளியராக தமிழில் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டேங்கிலீஷாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் முடிஞ்ச வரையிலும் நான் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன். எப்போதுமே ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னா ரியாக்டன்ட் ஆன் த லெஃப்ட் சைடு, ப்ராடக்ட் ஆன் த ரைட் சைடு இருக்கும். ஸோ ஒரு ரியாக்டன்ட், ஒரு ரியேஜென்ட்டு, ஒரு ப்ராடக்ட்டு, ஒரு பை ப்ராடக்ட்னு இருக்கலாம், மெனி ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், மெனி ரியாக்டன்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். HClO4 P4O10 H3PO4 Cl2O7 அப்படின்ட்டு நமக்கு ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் இருக்குது. இதை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்கும், இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோன்ட்டு. வெரி வெரி சிம்பிள். ஸோ உங்களுக்கு இந்த லீனியர் ஈக்குவேஷன் அல்ஜிப்ராவில் தெரிஞ்சால் இது ரொம்ப ஈஸி. ரொம்ப அட்வான்ஸ்டாக தெரியணும் கூட அவசியமே இல்லை. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இதில் ஒரு 6 மெத்தட்ஸை கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் பை அல்ஜிப்ரைக் மெத்தடில் 6 மெத்தட் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மெத்தடில் ஸ்டெப்ஸ் 6 ஸ்டேஜஸாக இது பண்ணலாம். ஸ்டெப் 1 பார்த்திங்கன்னா மோலார் கோஎஃபிஷியன்ஸு. இதோட மோலார் கோஎஃபிஷியன்ட்னா இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HClO4 இருக்கா, இதனுடைய மோலார் கோஎஃபிஷியன்ட்டை நாம் ABCD அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு கலர்ஃபுல்லாக எழுதிக்கலாம். தட் இஸ் இது A மோல்ஸ் ஆஃப் HClO4. அடுத்தது B மோல்ஸ் ஆஃப் என்னது P4O10. சரியா? ஆக்சுவலாக இது வந்து பாஸ்பரஸ் பென்டாக்சைடு பேர், டைமர் ஃபார்மில் இருக்குது. P2O5 ட்வைஸ், இல்லாட்டினா P4O10 அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. ஸோ B மோல்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு இருக்குது. அதே மாதிரி C மோல்ஸ் ஆஃப் பாஸ்பாரிக் ஆசிட் அண்ட் D மோல்ஸ் ஆஃப் Cl2O7 இருக்குது. சரியா? ஸோ இதை நான் ABCDன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள். இது A, இது B, இது C, இது D. இதை தான் நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சது. என்ன சொல்லியிருக்கேன், மோலார் கோஎஃபிஷியன்ட்டை ABCD அப்படின்னு எழுதிடுங்க. எவ்வளோ வந்தாலும் நீங்கள் பாட்டு எழுத வேண்டியதான். அடுத்தது லிஸ்ட் ஆல் எலிமெண்ட்ஸ். இதில் உள்ள எலிமெண்ட்ஸ் என்னென்ன அத்தனையும் எழுதிடணும் நம்ம. ஸோ நம்ம எழுதுவோமா? ஸோ இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போது ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே. அடுத்தது என்ன இருக்குது? குளோரின் இருக்குது. அதுக்கு அடுத்தது ஆக்சிஜன் இருக்குது. அதுக்கு அடுத்தது பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ நான் வந்து எல்லா எலிமெண்ட்ஸையும் இதில் எழுதிட்டேன். இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. இந்த HClOP அவ்வளோதான் இருக்குது. ஓகே. இதை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ HCl, அடுத்தது ஆக்சிஜன்,
பாஸ்பரஸ். இந்த 4 எலிமெண்ட்டு தான் இருக்குது. இந்த 4 எலிமெண்ட்டை நான் போட்டேன். ஸோ அப்போது என்னுடைய ரெண்டாவது ஸ்டெப்பு ஓகே முடிஞ்சிடுச்சு. இது செகண்ட் ஸ்டெப் ஓவர். தென் தேர்ட் ஸ்டெப்புக்கு வருவோம். அட்டாமிசிட்டி ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஸ் ஈக்குவேஷன். ஸோ அட்டாமிசிட்டி ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஸ் ஈக்குவேஷனை நம்ம எழுதணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஹெச் வந்து இதில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லையா. ஹெச் இங்கே எத்தனை இருக்குது? ஒரு ஹெச் இருக்குது. ஸோ ஒரு ஹெச்னாக்கா ஏஹெச் இருக்குங்க. நம்ம ஏன்னு போட்டதுனால அப்போ ஏ அப்படின்னு போடலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு, அடுத்தது இங்கே அதே ஹெச் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே வேறு ஏதாவது இருக்கா? இல்லை, இங்கே இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் போயிட்டு 3H இருக்குது. அப்போ 3Cன்னு போடணும். அது இப்போ புரியுதா? ஸோ அட்டாமிசிட்டி அப்படின்னா என்ன? the number of atoms are present in the molecule. இப்போ HClO4, what is the atomicity of hydrogen? 1. What is the atomicity of Cl? 1. What is the atomicity of oxygen? 4. எப்போதுமே அதாவது அட்டாமிசிட்டி அப்படிங்கிறத நாம் சப்ஸ்கிரிப்டில் எழுதணும். சப்ஸ்கிரிப்ட்ன்றது இப்போ வாட்டர் இருக்குது. வாட்டரில் அட்டாமிசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ? 2. அட்டாமிசிட்டி ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ? 1. இப்போ புரியுதா? now இப்போ H2SO4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதில் அட்டாமிசிட்டி ஆஃப் சல்ஃபர் எவ்வளோ? 1. அட்டாமிசிட்டி ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ? 4. அட்டாமிசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ? 2. இப்போ புரியுதா? ஸோ இது 2, சல்ஃபர் 1, ஆக்சிஜன் 4. இப்போ எதுவுமே இல்லாமல் வாட் இஸ் த அட்டாமிசிட்டி அப்படின்னா அதில் உள்ள ஆட்டம்ஸ் அத்தனையும் சேர்த்து சொல்லிடணும். அப்போ 2 + 1 3 + 4 7. அப்போ 7 இஸ் த அட்டாமிசிட்டி ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்படின்னா என்ன? அதில் 7 ஆட்டம்ஸ் இருக்குது ஒரு மாலிகுலில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த அட்டாமிசிட்டின்ற கான்செப்டை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனை அரைவ் அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போது இந்த இடத்துல அட்டாமிசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ? 1. அதாவது ஏ மோல்ஸ் இருக்குது. அப்போ ஏ வேறு எங்கேயாவது ஹைட்ரஜன் இருக்கா? இங்கே இல்லை. அதே மாதிரி இங்கே 1 மோலில் சி மோலில் 3 இருக்குது. அப்போ 3C. ஸோ அதான் 3Cன்னு கொண்டு வந்திருக்கேன். இப்போ புரியுதா? ரைட். அடுத்தது குளோரின். குளோரின் இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது? ஏ குளோரின் இருக்குது. ஸோ ஐ கேன் புட் ஏ குளோரின். அடுத்தது இந்த இடத்துல வேறு எங்கேயாவது குளோரின் இருக்கா? இங்கே இருக்குது. இங்கே எவ்வளோ இருக்குது? 2Dன்னு இருக்குது. ஸோ அப்போ A is equal to 2D. இது புரியுதா? அடுத்தது now let us come to ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதில் 2 இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஒரு நார்மல் கெமிக்கல் ஈக்குவேஷனில் எப்போதுமே வைடாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறது லைக் ஆக்சிஜன் இருக்குல்ல, இதை வந்து டார்கெட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து டைகர் மாதிரி அட்டாக் பண்ணணும். ஏதாவது சிங்கிள் அவுட் பண்ணி ஸ்கேட்டர்டாக இருக்கிறத வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. அதாவது ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டடாக இருந்தது அப்படின்னா, இப்போ ஆக்சிஜன் இட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் எவ்ரிவேர் இல்லையா? ஸோ அப்போ அதை ஃபாலோ பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? எது லீஸ்ட்டாக டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கோ அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். புரியுதா? ரைட். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான கெமிக்கல் பேலன்சிங்க்கு இந்த அப்ரோச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் 4 ஆக்சிஜன் இங்கே இருக்குது, இங்கே 10 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 4A அப்படின்னு போடலாமா? ஸோ அப்போது ஐ கேன் புட் 4A. அடுத்தது என்ன? இந்த இடத்துல 10B, ஏன்னா B மோல்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ 4A இஸ் ஈக்குவல் டு 10B அப்படின்னு வரும். பட் ஈக்குவல்ட்டுன்னு வராது, ஏன்னா LHSல இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? இது எல்லாமே LHS இருக்குது அப்படிங்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குன்றதுனால தட் இஸ் ரியாக்டன்ட் சைடில் இருக்குது. அப்போது என்ன பண்ணுறோம்? 10B that is equal to, இப்போ RHS வருவோம். RHSல எவ்வளோ இருக்குது? 4Cன்னு இருக்குது. ஸோ 4C ப்ளஸ் அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது? 7D இருக்குது. ஸோ 7D. இப்போ புரியுதா? ரைட். அடுத்தது ஸோ இப்போ நம்ம ஆக்சிஜன் எல்லாமே போட்டோம். பாஸ்பரஸ் வருவோம். ஸோ பாஸ்பரஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே எத்தனை பாஸ்பரஸ் இருக்குது? 4 பாஸ்பரஸ் இருக்குது இல்லையா? அப்போ 4 பாஸ்பரஸ்ன்ட்டு இன்ட்டு B, அப்போ 4B. இது புரியுதா? 4B இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு அடுத்தது இங்கே பாஸ்பரஸ் எத்தனை இருக்குது? ஒரு பாஸ்பரஸ் C மோலில், அப்போ C அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லாஜிக் புரிஞ்சுதா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எது வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பேசிஸில் போயிடணும். எதையாவது ஒன்று வந்து 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நமக்கு A3C, A2D, 4BCன்னு இருக்கப்போ லெட் மீ டேக் சியை வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிறேன் இல்லையா? ஸோ அப்போ சியை வந்து நான் 1ன்னு எடுத்துப்போம். ஸோ லெட் அஸ் அஸ்யூம்
let C is equal to 1 அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அப்போது வாட் அபவுட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 3C அதாவது 3. இப்போது இது 3ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் D கால்குலேட் பண்ணிடலாம்ல. ஸோ அங்கேருந்து நம்ம D கால்குலேட் பண்ணிட முடியும் இமீடியட்டாக. ஸோ அப்போது 3A is equal to 3. அப்போது let us consider this equation. அப்போது இந்த இடத்துல 3 is equal to 2Dன்னு வருதா? ஓகே. ஸோ அப்போ அந்த பேசிஸில் D எவ்வளோ 3/2 இல்லையா? ஸோ 3/2ன்னு போடலாம் இந்த Dயை. ஓகே ரைட். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். பி கண்டுபிடிக்கல. பி இங்கே இருக்குது. ஸோ பி என்னது 4B. ஓகே 4B is equal to சி தான் நம்ம ஏற்கனவே 1ன்னு பார்த்துருக்கோமே. அப்போ பி எவ்வளோ 1/4 ஆச்சு. 1/4. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரியா? ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். let us consider. இப்போது சியோட வேல்யூ என்ன 1, ஏயோட வேல்யூ எவ்வளோ 3. அடுத்தது வேறு எங்கே இருக்குது? பியோட வேல்யூ 1/4. ஓகே. டியோட வேல்யூ சியோட வேல்யூ அது ஏற்கனவே 1ன்னு போட்டோம். டியோட வேல்யூ 3/2. ஏபிசிடி எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ அப்போது இந்த அட்டாமிசிட்டி ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நம்ம போட்டு அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண வேண்டியது? தட் இஸ் ரீப்ளேஸ் த வேல்யூ. என்னது? ரீப்ளேஸ் த வேல்யூஸ் ஆஃப் ஏபிசிடி. ஸோ இது எல்லாத்தையும் இதில் ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம். பண்ணலாமா? ரைட். நவ் லெட் அஸ் சி. இங்கேயே நான் போடுறேன். ஏயை தூக்கிட்டு அப்படியே போடுறேன். இப்போது ஏ எடுத்துடலாமா? பி எடுத்துடலாம். சி எடுத்துட்டேன். டி காலி. இப்போ என்ன பண்ணுறேன்? ஐ கேன் புட் ஏயோட வேல்யூ என்னப்பா 3. ஸோ 3. ஓகேவா? இங்கே பின்னு வச்சுருந்தேன். ஸோ பியோட வேல்யூ எவ்வளோ 1/4. ஸோ ஐ கேன் புட் 1/4. சரியா? அடுத்தது சியோட வேல்யூ 1. ஸோ சிம்பிளி புட் 1. டியோட வேல்யூ எவ்வளோ 3/2. ஸோ 3/2. முடிஞ்சுதா? ரைட். இப்போ என்ன பண்ண வேண்டியது? எப்போதுமே ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படின்னா அது ஸ்டாக்கியோமெட்ரிக்காக இருக்கணும். ஸ்டாக்கியோமெட்ரினாக்கா வெல் ப்ரொபோர்ஷன்டாக இருக்கணும். அதில் எந்த விதமான ஃப்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அந்த ஃப்ராக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். ஸோ எதால் மல்டிப்ளை பண்ணலாம்? எல்லாம் ஹோல் நம்பர் ஆகும். அப்போ வி ஹேவ் டு டேக் தி எல்சிஎம். இப்போ 1/4 இருக்குது, 1/2 இருக்குது. ஸோ அப்போ பார்த்தா 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லாம் ஹோல் நம்பர் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போது என்டையராக 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் இந்த ஈக்குவேஷனை. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 3s are 12 இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இதை அடிச்சுட்டு பக்கத்தில் எழுதுகிறேன். 4 3s are 12. அடுத்தது 4/4 கேன்சல் ஆகிடுது. ஸோ 1 தான். அடுத்தது இந்த இடத்துல 4ன்னு வரும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால இங்கே என்னாச்சு? 3/2 × 4 அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஆகும்? 6 வரும். ஸோ 6. ஓகேவா? Now let me rewrite. So அப்போ இந்த 12 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? ஸோ 3 தூக்குறேன் 12. ஓகே. ஸோ இந்த 12 இந்த இடத்துல போடலாமா? ஸோ 12 போட்டேன். அடுத்தது இங்கே 1/4 வெளில எடுக்கிறேன். அங்கே 1ன்னு போட்டுடுறேன். ஸோ 1. அடுத்தது இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? தட் இஸ் 1 எடுத்துகிட்டு 4. ஸோ ஐ கேன் புட் 4 ஹியர். ஸோ புட் 4. முடிஞ்சதா? அடுத்தது இங்கே 3/2 ரிமூவ் பண்ணிட்டு 6 போடணும் இல்லையா? ஸோ அந்த 6 இங்கே இறக்கிடுவோம். ஓகே. ஸோ 6. காட் இட். இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹைட்ரஜனை செக் பண்ணலாமா? 12 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே 12 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 12 ஹைட்ரஜன் ரெண்டு பக்கமும் இருக்குது. டிக். அடுத்தது சிஎல். சிஎல் எவ்வளோ இருக்குது? 12 சிஎல் இருக்குது. இங்கேயும் 12 சிஎல் இருக்குது. ஸோ டிக். அடுத்தது ஆக்சிஜன். ஆக்சிஜனை ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஸோ 4 பாஸ்பரஸ் இருக்குது. இங்கேயும் 4 பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ 4 பாஸ்பரஸ் டிக். இது முடிஞ்சாலே ஆக்சிஜன் தன்னைத்தானே செட்டரேட் ஆகிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். 12 4s are 48. 48 போட்டுங்க. ப்ளஸ் இங்கே ஒரு 10 இவ்வளாச்சு 58. அப்போ 58 ஆக்சிஜன். அதே 58 இங்கே வருதா பார்ப்போம். 4 4s are 16. 6 7s are 42. ஸோ அப்போது எவ்வளோச்சு 58. ஸோ ரெண்டு பக்கமும் வந்தாச்சு.
now we have balanced. Okay, சரியா? ஸோ அதை கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ரைட். ஸோ இந்த மெத்தட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? எந்த ஈக்குவேஷனாக இருந்தாலும் இதை நீங்கள் சேலஞ்சிங்காக போடலாம். ஓகே, ஸோ நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஈக்குவேஷன் எடுங்க. எஸ்பெஷலி எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாலே பசங்க பயப்படுவாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு ப்ராடக்ட் என்ன, ரியாக்டன்ட் என்ன, இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டை பேஸ் பண்ணி ஒரு காமன் சென்ஸ் உனக்கு மெக்கானிசம்லாம் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸை நீயே பண்ணிடலாம். ஒன்லி திங் இஸ் ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ், இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கிற வரையிலும் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதை படிக்கிற முறையில் படித்தோம்னா ரொம்ப ஈஸி இல்லையா? அப்படி படிக்க முடியாமல் படித்தோம்னா அது மிஸ்டீரியஸாக தான் இருக்கும். சரியா? I think we have made chemistry very easy. Thank you.